ஆத்மா நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்ம டேரோ ரீடிங்கில் பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட பர்சனுடைய பேரை 3 வாட்டி சொல்லிட்டு இதில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்பரை சூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க. உங்கள் காதலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அவசரமான ஒரு செய்தியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஏஞ்சல் மூலமாக அதுக்கான சொல்யூஷனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு டைம்லெஸ் ரீடிங் இது. கரெக்டான நேரத்தில் தான் இது உங்களுடைய கண்ணில் படும். இப்போ 111 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் காதலை பற்றி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அதாவது எந்த சிச்சுவேஷனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு மைண்ட் பவர் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இந்த பர்சனை வந்து நல்லா நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணி தான் இந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய பேச்சு திறமைகள் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான டேலண்ட்டும் உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பையனாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்சன் மேலே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அடிக்டாகவே இருப்பீங்க. இந்த ரீடிங்கை வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சன் கூட எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகி இருப்பீங்க. உங்களுடைய லவ்வில் நீங்கள் இப்போ பிரேக்கப்பாக சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லவ் வந்து பிரியறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு. தேவையில்லாத புரளிகள், உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அந்த நபரை பற்றி உங்ககிட்ட தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு. உங்களுடைய லவ்வில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லேடி வந்து கனெக்ட் ஆகி இருக்காங்க. அந்த லேடினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு. உங்களுடைய லவ் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இப்போ என்னத்தான் உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி நிற்கிறீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு போன மாதிரி நீங்கள் இருக்கீங்க. மற்றவங்க கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் முகத்தில் வந்து ஒரு புன்னகை இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் வந்து கோவப்படுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த ரீடிங்கை வந்து பையன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இதில் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சோகத்தை வந்து தாங்கிக்க முடியாது. அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் இப்போ கொஞ்சம் ட்ரிங்கிங் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. உங்களால் முடியும். உங்களுடைய லவ்வை திரும்ப எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். உங்களுடைய லவ் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலுமே உங்களுக்கு வந்து ஒருத்தங்க ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாகும், கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவே ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேடியாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய அக்கா, தங்கச்சி, அம்மா, இந்த மாதிரி பர்சனாக கூட இருப்பாங்க. அவங்க தான் இப்போ உங்களை ரொம்ப ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களை வந்து ஹீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி தான் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடைய உதவிகள் எல்லாமே உங்களுடைய லவ்வில் வந்து இங்கே இருக்குது. கார்டு வந்து செக் பண்ணதில் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சோகத்தில் இருக்கீங்கல்ல, அந்த சோகத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்க. யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலுமே அதை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும். உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. திரும்பவும் பழையது மாதிரி எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வாங்க. எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் போகாதீங்க. கண்டிப்பாக இந்த லவ்வில் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான நல்ல சைனையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு கேள்வியை வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்களோ, விடை கிடைக்கலன்னு தேடிக்கிட்டே இருக்கீங்களோ அதுக்கான விடைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து அமைதிப்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா இந்த லவ் திரும்ப சேருமா சேராதான்னு கேட்டால் இந்த லவ் வந்து உங்களுக்கு திரும்ப சேரும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய உதவியினால் உங்களை வந்து கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களை சேர்த்து வைக்க தான் போகிறாங்க. இதுதான் 111 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 999 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் காதலை பற்றிய அவசர செய்தி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய காதலை வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு தான் பிரிச்சிருக்காங்க. பிளாக் மேஜிக்னால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா
தேவையில்லாத அஃபேர் வந்து இருந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கு இடையில் வந்து லவ் இருந்தாலும் தேவையில்லாத இந்த அஃபேர்னால தான் இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு. வேறு பர்சன் வந்து உங்கள் பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்களுடைய பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பணத்துக்கு மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து இருந்திருக்கு. அது எல்லாமே ஒரு காரணமாகவும் இங்கே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த பர்சனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாகும், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் தான் ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் வந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி நீங்கள் தான் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நேசித்த உறவு கூட உங்களை விட்டு போயிருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக நேசிக்கிற உறவு கூட உங்களை விட்டு போயிருக்கோம். இல்லை வேறு ஒரு நண்பர்களை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏமாற்றத்தை தான் நீங்கள் அதிகம் பார்த்துருக்கீங்க. இந்த ஏமாற்றத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா பல உறவுகள், பல சொந்தங்கள் நம்மளை காயப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ உங்கள் பர்சன் தான் ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. இப்போ நீங்கள் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸு கொடு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது உங்கள் மேலே தப்பு இருந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் இந்த லவ்வில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை. சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட வந்து கேட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சேர்ந்தாலுமே உங்களை திரும்ப திரும்ப பிரிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வேறு பர்சன்ஸ் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. வேறு பர்சன்னு சொல்கிறது வேறு ஒரு அஃபேர், சொந்தக்காரங்க, அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி பர்சன் தான் இதில் வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகி இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னன்னா இந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னு நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து இன்னொரு பர்சனை உங்கள் லைஃப்பில் வந்து அனுப்ப போகிறாங்க. உனக்கு ரொம்ப நல்ல ஒரு லைஃப்பை நான் கொடுக்க போகிறேன், உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு உறவை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு புதிய பாதையை இந்த ஏஞ்சல் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ உங்களை வந்து ஏமாற்றிட்டு முதுகில் குத்திட்டு போன அந்த நபர்களை எல்லாருமே வந்து நீங்கள் மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்தால் அடுத்த ஒரு புதிய ஒரு பாதையில் வந்து நீங்கள் பயணம் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் புதிய உறவுகள் வராமல் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வாரத்தில் வந்து புதிய ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. உங்களால் இப்போ அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. புதிய இதில் நான் போக மாட்டேன்ருக்கு. இந்த மாதிரி மனக்குழப்பங்களும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. உங்களால் முடிவுகளும் எடுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நெகட்டிவிட்டி, பிளாக் மேஜிக் உங்களை விட்டு விலகி போகும். கடவுளே உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புதிய ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்துக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.